வேலூரில் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வரமறுத்த நண்பனை குடிபோதையில் இருந்த நண்பர்கள் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது விருந்துக்கு மறுப்பு தெரிவித்தவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது ஏன்? குற்றவாளிகள் சிக்குவார்களா? வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான தீபக். இவர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பொதுமக்களுக்கு கோரிக்கை மனுக்களை எழுதி கொடுக்கும் பணியை செய்து வருகிறார். இவர் நேற்றிரவு அரசமரப்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்தார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த தீபக்கின் நண்பர்களான பிரசன்னா மற்றும் தீபக்ராஜ் ஆகியோர் நள்ளிரவில் கடும் போதையில் தீபக்கின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த தீபக்கை எழுப்பி அவர்கள் இன்று பிரசன்னாவிற்கு பிறந்த நாள் என்றும் அதனை மது அருந்தி கொண்டாடுவோம் என்றும் அழைத்திருக்கின்றனர். ஆனால் தீபக்கோ தன்னால் வர முடியாது என்றும் வீட்டில் திட்டுவார்கள் என்றும் கூறி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் நண்பர்கள் இருவருக்கும் ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறியிருக்கிறது. நண்பனுக்கு பிறந்த நாள் என்று கூப்பிட்டால் அதை கொண்டாட வரமாட்டாயா என இருவரும் சேர்ந்து பெரும் ரகடை செய்துள்ளனர். ஆனால் தீபக்கோ தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்க அவர்கள் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்றுள்ளனர். உடனே மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி அவர்கள் தீபக்கை சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். பலத்த வெட்டுக்காயமடைந்த தீபக் அலறி துடித்தபடி சரிந்து விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவர அதற்குள் இருவரும் தப்பிச் சென்று விட்டனர். இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த தீபக்கை மீட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் தீபக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதை நண்பர்கள் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வரமறுத்த நண்பனை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.